வணக்கம். நான் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். மில்லட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சிறுதானியங்களில் முக்கியமான பல உணவுகளை பற்றி பேசிகிட்டு இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாலி. குதிரைவாலி ஏன் பிரபலம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் ரொம்ப ஒஸ்தியான விஷயங்கள். நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய பிளட் சுகரை அதிகமாக கூட்டி கொடுக்காத உணவுகளில் முக்கியமான ஒரு உணவு குதிரைவாலி. இந்த குதிரைவாலியை நம்ம சாப்பிட்றதுனால பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நார் சத்து ரொம்ப கூட இருக்கிறதுனால ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த உணவில் வேணால் குதிரைவாலியை சேர்த்துக்கலாம். குதிரைவாலியை சேர்க்கறதுல அது மட்டும் இல்லாமல் ப்ரீபயோட்டிக் நான் ஏற்கனவே பல தடவை பல எபிசோடில் மறுபடியும் சொன்ன விஷயங்களில் உணவுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கு ஒரு வாகனமாக அமையிறது இந்த ப்ரீபயோட்டிக்ஸ். ஸோ குதிரைவாலியில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஊர் ஃபுல்லாக பல பேரில் சொல்லியிருந்தாலும் ஜாப்பனீஸ் மில்லட் அப்படின்ற இன்னொரு பேரும் அதுக்கு உண்டு. எந்த பேரில் எந்த ரூபத்தில் இருந்தாலும் குதிரைவாலி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மில்லட்ஸ் மிரக்கிள் பேஜில் தொடர்ந்து மில்லட்ஸை பற்றி பேசுவோம். கீப் வாட்சிங். நன்றி.